Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் System of two interacting particles, rigid rotor, hydrogen orbitals பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. System of two interacting particles. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் ரிலேட்டிவ் மோஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் இந்த டாப்பிக்கில். ஸோ இதில் ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m1r1 + m2r2 டிவைடட் பை m1 + m2 தான். இதில் ஸ்மால் r1ன்றது கேபிட்டல் R + m2r டிவைடட் பை m1 + m2. R2 அப்படின்றது என்னன்னா R - m1r டிவைடட் பை m1 + m2. இதில் P1 என்ன, மொமெண்டம் என்ன அப்படின்னா m1r1 டாட் P2 m2r2 டாட். ஸோ இதுலேருந்து நம்ம r1 டாட் r2 டாட்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் இதில் அப்படின்னா நம்ம P1 என்ன P2 என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து மியூன்றது என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா m1 m2 டிவைடட் பை m1 + m2. இதில் மியூன்றது என்ன அப்படின்னா ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் தான் நம்ம மியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் இங்கே ஹச்ன்றது என்ன வரும்னா p1² டிவைடட் பை 2m1 ப்ளஸ் p2² டிவைடட் பை 2m2 ப்ளஸ் v ஆஃப் r அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதை நான் ஃபர்தராக இந்த p1 p2 நான் ஃபர்தராக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதலாம். அதாவது 1/2m pr² ப்ளஸ் 1/2mu p small r² plus v of r அப்படின்னு எழுதலாம். ஸோ கேபிட்டல் எம் பொறுத்த வரைக்கும் m1 + m2 தான் இங்கே கேபிட்டல். pr அப்படின்றது என்னன்னா கேபிட்டல் mr டாட், p small r அப்படின்றது mu r டாட். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டரை இன்னும் ஃபர்தராக நான் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதலாம். -h² டெல்டா r² பை 2m. சேம் தான், இதே ஈக்குவேஷன் தான் இங்கே வரும். ஆனால் -h² del r² டிவைடட் பை 2m -h² பை 2mu del r² பிளஸ் v ஆஃப் r அப்படின்னு சொல்லிட்டு h வரும். ஸோ ஃபைனலாக நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டரில் ஃபைனலாக -h² பை 2m டெல்டா r² -h² பை 2mu டெல்டா r² பிளஸ் v ஆஃப் r psi with respect to capital R small r equal to et psi t with respect to capital R and small r. So இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ சிஸ்டம் ஆஃப் டூ இன்ட்ராக்டிங் பார்ட்டிகல்ஸில் ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அடுத்தது வேவ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஈக்குவேஷன் ஃபார் ரிலேட்டிவ் மோஷன், வேவ் ஈக்குவேஷன் ஃபார் ரிலேட்டிவ் மோஷன். இதில் ஃபஸ்ட்டு சைட்டி என்ன அப்படின்னா இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொன்னேன் சைட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்படின்னு சொன்னேன். அந்த சைட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்படின்னா நான் எப்படி எழுதலாம், சை கேபிட்டல் ஆர் சை ஸ்மால் ஆர் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -h× பை 2mu டெல்டா r² சை ஆஃப் ஆர் பிளஸ் v ஆஃப் ஆர் சை ஆஃப் ஆர் ஈக்குவல் டு et - e ஸ்மால் t psi of r அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் இது வந்து டோட்டல் ஈக்கு ஈக்குவல் இ தான் கேபிட்டல் et - et அப்படின்றது கேபிட்டல் இ. இதில் ஈட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0வாக இருக்கும். ஸோ அப்போ ஈவும் கேபிட்டல் ஈட்டியும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ அப்போ நான் ஈட்டிக்கு பதிலாக நான் ஈன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் அப்படியே வரும். ஆனால் ஈட்டிக்கு பதிலாக மட்டும் நான் என்ன பண்ணிக்குவேன்னா ஈன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் சிஸ்டம் ஆஃப் டூ இன்ட்ராக்டிங் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். அடுத்தது பார்க்க போகிறது வந்து ரிஜிட் ரோட்டார். ஸோ ரிஜிட் ரோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃப்ரீ ரொட்டேஷனுக்கு v ஆஃப் r என்ன பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். ஃபார் ஃப்ரீ ரொட்டேஷனுக்கு v ஆஃப் r பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். as r is ஃபிக்ஸடாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the wave function வந்து depends upon theta and phi. wave function will depend only theta and pi. அதுக்கப்புறம் நான் ஈக்குவேஷன் எழுதுறேன் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா -h² பை 2mu ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது வந்து ரிஜிட் ரொட்டேட்டருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வச்சுட்டு எழுதணும், ஆர் தீட்டாலாம் வச்சு எழுதணும். இப்போ 1/r² sin theta dou by dou theta
sin theta dou by dou theta plus 1 by r squared sin square theta dou squared by dou pi squared psi of theta comma pi equal to e psi theta comma pi ன்னு வரும். இது ரிஜிட் ரொட்டார்ல இருக்கக்கூடிய மெயின் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 by sin theta dou by dou theta sin theta dou psi by dou theta plus 1 by sin square theta dou squared psi divided by dou pi squared plus 2 mu r squared e divided by h cross squared psi theta comma pi equal to 0 வரும். So இதுல 2 mu r squared e divided by h cross squared அப்படின்றது equal to 2ie by h cross squared. இது எல்லாமே லாம்டாக்கு ஈக்குவல். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாமில் 1 வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கணும். psi of theta comma pi அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது இல்லாமல் ஐன்றது என்ன அப்படின்னா மியூ ஆர் ஸ்கொயர்டு தான் வந்து ஐஇ. ஸோ இதை பார்த்துக்கணும். ஸோ ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிட் ரொட்டாரில் ஃபைனலாக என்ன வருதுன்னா இதுதான். இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 by sin theta d by d theta sin theta d theta plus lambda minus m square divided by sin square theta equal to 0. இதான் இதில் வந்து ரிஜிட் ரொட்டாரில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன். இதில் லாம்டான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எல் இன்ட்டு எல் பிளஸ் ஒன். ஸோ இஎல்னு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு எல் பிளஸ் ஒன் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2iன்னு வரும். எல்ன்றது பார்த்தீங்கன்னா 0, 1, அப்படின்னு வந்துட்டே இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம பார்த்துக்கணும். இதில் 2l plus 1 values of m are possible for a given value of l. So இது நம்மள இதுல important for a given value of l க்கு 2l plus 1 values of m are possible அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் degenerate பாத்தீங்கன்னா 2l plus 1 full digit degenerate இதுல இருக்கும். அதான் அதுக்கு மீனிங். So for a given value of l க்கு 2l plus 1 values of m are possible ன்னு சொல்லிருக்காங்க. So இதுதான் வந்து ரிஜிட் ரொட்டார் பொறுத்த வரைக்கும். So ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்திருக்கேன். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆர்பிட்டால்ஸ். Hydrogen orbitals. Hydrogen orbital na எதை hydrogen orbital சொல்லும்னா the wave function psi n l m of the electron in the hydrogen atom is referred as hydrogen orbital. Is referred to as hydrogen orbitals. Hydrogen orbitals na enna the wave function psi n l m of the electron in the hydrogen atom is referred as hydrogen orbitals. இதுல when n is equal to 0 1 2 அப்படினு இருக்கும். இதுல n l m இதெல்லாமே ஸ்பெசிஃபை பண்றது என்னன்னா ஹைட்ரஜன் ஆட்டமை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸ்பெசிஃபை the hydrogen atom wave functions and describe the motion of the electron. The motion of electron. இதுல SBDF அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்பிட்டல் சொல்லுவோம். இதுல Lன்றது பாத்தீங்கன்னா 0 1 2 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல psi n l m with respect to r theta piன்றது equal to the product of ஒன்னு RNL Rன்னு வரும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா psi lm theta comma pi அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஹைட்ரஜன் ஆர்பிட்டல்ல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ n வந்து 2 இருக்கு அப்படின்னா l வந்து 1 இருக்கும். ஆனா mன்றதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 0 -1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிறேன். 2p1 2p0 2p-1 அப்படின்னு ஸ்டேட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து பார்க்கும்போது இது என்ன ஒரு லீனியர் காம்பினேஷன். இந்த லீனியர் காம்பினேஷன்ல இதுல வந்து 2p+1 இருக்கு, இன்னொன்று 2p-1 இருக்கு. இப்போ வந்து ஒன்று வந்து காஸ் பை ஃபேக்டரையும் இன்னொன்று சைன் பை ஃபேக்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 2p1 and 2p-1 give one combination with a factor என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
cos pi. அதர் வித் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபேக்டர் வந்து sin pi இருக்கும். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு 2p1 இது மாதிரி 4 இது சொன்னேன். இதில் 2p1 என்ன, 2p மைனஸ் 1 என்ன, 2p0 என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த காஸ் பைன்றது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2pxக்காக, சைன் பைன்றது என்ன 2py ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. இல்லை 2pzன்றது எதுக்கு அப்படின்னா இந்த 2p0ன்னு சொல்கிறோம்ல, அதை தான் என்ன சொல்லுவோம்னா 2pz அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஹைட்ரோஜன் ஆர்பிட்டலில் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டும், அதில் வந்து எப்படி px py pz ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக. இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ரெப்ரசன்டேஷன் இன் 2 ways. ரெப்ரசன்டேஷன் இன் 2 ways. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கிராஃப் வச்சு சொல்றது. கிராஃப் ஆஃப் psi theta pi கிராஃப் வச்சு சொல்றது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டோர் சர்ஃபேசஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் probability density. இது வந்து பார்த்தீங்கன்னா another representation method, density or drawn. ஸோ இது வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது 2 வேல ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போலார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆங்குலர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆங்குலர் பார்ட் of s, b, d orbitals. The distance from the origin அப்படின்னு பார்த்தீங்கன்னா from the origin to the point is directly proportional to the square of the angular part of psi lm theta pi the whole squared of the orbital. square of the orbital இருக்கு. distance from the origin to the point is square of the angular part of this equation of the orbital. இது வந்து polar representation of the angular part. அடுத்தது இப்போ s orbitalல பார்த்தீங்கன்னா s orbital wave function எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா r மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால இது வந்து பார்க்கும்போது ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கும். டயக்ராம் வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கும். அடுத்தது p ஆர்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 2 லோப்ஸ் இருக்கும். ஃபார் px py pz the lobes வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா or along xyz axis. for px py pz வந்து lobes வந்து along xyz axis இருக்கும். with yz xz xyz nodal planes இருக்கும் இந்த இடத்துல. with இதோட டயக்ராம்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் 4 of the 5d orbitals வந்து ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா 4 lobes இருக்கும். அதுக்கப்புறம் 2 nodal planes இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 4 of the 5d orbitals have 4 lobes இருக்கும். அதே மாதிரி and 2 nodal planes இருக்கும் each. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். 5th one வந்து பார்த்தீங்கன்னா dz squared orbital has இதில் வந்து 2 loops இருக்கும் along the z axis. அதே மாதிரி under ring in xy plane. xy planeல ring இருக்கும். அதே மாதிரி 5th one dz squareல 2 loops இருக்கும் along the z axis and ring in xy plane. ஸோ இப்போ ஒவ்வொருக்கும் டயக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து SBD of orbital ஃபர்ஸ்ட் இது வரும். இது 1sக்கு. இது எப்படி இருக்கு along, அதாவது for any axis x y z எது வேணாலும் எடுத்துக்கலாம். for any axis வந்து பார்க்கும்போது இங்கே வந்து perpendicular to x axis இருக்கும்.
இந்த இடத்துல பர்பண்டிகுலர் டு எக்ஸாக இருக்குது. எனி ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸு ஒய் இசட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த டயக்ராமுக்கு வந்து எனி ஆக்சிஸ் வந்து பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ 2px py pz இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ 2pxன்னு எப்படி வரும்னா இது மைனஸ் இருக்கும், இது ப்ளஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு. இதே மாதிரி தான் நான் வந்து py pz எது எடுத்துக்கிட்டாலுமே இதே மாதிரி தான் டயக்ராம் வரும். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய்னு வரும். 2pyக்கும் இதே டயக்ராம் தான், 2pzக்கும் சேம் தான், எல்லாத்துக்குமே சேம் தான். ஆனால் எக்ஸ் இருக்கிறதுல மட்டும் நம்மளுக்கு yzன்னு வரும், அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. இது எக்ஸாக இருக்கும், இது ஒய்யாக இருக்கும். இது என்னென்னா 3dxy. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3dxz போடலாம், அது 3dyz போடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும். ஆனால் என்ன அப்படின்னா இங்கே இப்போ எக்ஸ்ஒய்னா இங்கே எக்ஸ்ஒய் இருக்குல்ல, அப்போ எக்ஸிசட்னா இந்த இடத்துல எக்ஸிசட்னு வரும், ஒய்இசட்னா இந்த இடத்துல ஒய்இசட்னு வரும் டயக்ராமில். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அடுத்த லாஸ்ட் 2 டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 3dx² மைனஸ் y². இது மைனஸ் இருக்கும், இது ப்ளஸ் இருக்கும், இது ப்ளஸ் இருக்கும், இது வந்து மைனஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், இது ஒய்யாக இருக்கும். இதுவே இன்னொரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3dz²க்கு 3dz² இது இசட்டாக இருக்கும். இது வந்து ஆக்சிஸ் வந்து பர்பண்டிகுலர் டு இசட் ஆக்சிஸ். இது ப்ளஸ்ஸாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்கும், இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்கும். 3dz²க்கு இது வந்து ஆக்சிஸ் வந்து பர்பண்டிகுலர் டு இசட் ஆக்சிஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹைட்ரஜன் ஆர்பிட்டலுடைய டயக்ராம். SBTFன்னு சொன்னேன், அதில் ஒவ்வொருத்துக்கும் டயக்ராம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், சிஸ்டம் ஆஃப் 2 இன்ட்ராக்டிங் பார்ட்டிகல்ஸ், ரிஜிட் ரோட்டார், ஹைட்ரஜன் ஆர்பிட்டல்ஸ், அதோடைய டயக்ராம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.